வணக்கம் நண்பர்களே. இன்று கொழும்பு பங்குச் சந்தையில் பெரிய உயர்வு கண்ட பங்குகளைப் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போறோம். இன்று பங்குச் சந்தையில் அதிக சதவீத உயர்வை கண்ட முக்கியமான 10 பங்குகளைப் பற்றி தெளிவான விவரங்களை உங்களுக்கு சொல்லப் போறேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. உங்களுடைய முதலீட்டு முடிவுகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். EB கிரீசி அண்ட் கம்பெனி ஒரு பழமையான கம்பெனி. இன்று மட்டும் திடீரென்று சுமார் 25% உயர்ந்திருக்கு. இது ஒரு பெரிய ஸ்பெகுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் சிக்னல். உள்புறமான டெவலப்மெண்ட் ஏதாவது நடந்திருக்கலாம். அமானா தகாஃபுல் லைஃப் இன்சூரன்ஸ் துறையில் வளர்ந்து வரும் நிறுவனம். இன்றைய வளர்ச்சி பொதுவாக இன்சூரன்ஸ் செக்டருக்கே வந்து கொண்டிருக்கும் இன்வெஸ்டர் ஃபோக்கஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறது. கார்சன் கம்பர்பாட்ச் இலங்கையின் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் குரூப். இன்றைய உயர்வு இதுவரை இல்லாத ஒரு பெரிய சிக்னல். எந்த வகையான ரீஸ்ட்ரக்சரிங் ஆர் ஃபண்ட் ஆக்டிவிட்டி நடந்திருக்கும்? ஆட்டோட்ரோம் பணி தொடர்பான ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் மற்றும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற நிறுவனம். இன்றைய உயர்வு வெஹிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு வந்துள்ள ஒரு ஷார்ட் டேர்ம் டிமாண்டை காட்டுகிறது. ரெனுகா ஹோல்டிங்ஸ் பெரிய ஹோல்டிங் ஸ்ட்ரக்சருக்கு பெயர் பெற்ற நிறுவனம். இன்றைய உயர்வு எதிர்பார்த்திருந்தா இல்லையா? நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மூவ்மெண்ட். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அகரபத்தனா பிளான்டேஷன்ஸ் டீ பிளான்டேஷன் துறையில் இருக்கிற இந்நிறுவனம் மேல் நோக்கி வரிசையா நகருகிறது. டீ ஏற்றுமதியில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா? இல்லையென்றால் ஸ்பெகுலேட்டிவ் வால்யூமே. இலங்கை கிரெடிட் அண்ட் பிசினஸ் ஃபைனான்ஸ் சின்ன அளவிலான ஃபைனான்ஸ் கம்பெனி. இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ஒரு சிறிய போதுமான பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலே பிரைஸ் ரியாக்ட் ஆகும். ஷார்ட் இண்டஸ்ட்ரியல் வேர்ஹவுசிங், லாஜிஸ்டிக்ஸ் போன்றவற்றில் ஆக்டிவா இருக்கிற பிளேயர். பெரிய அளவில் இல்லை என்றாலும் கன்சிஸ்டன்ட் இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏசியா கேபிட்டல் ரீஸ்ட்ரக்சர் ஆகும் வாய்ப்புகள் அதிகமா பேசப்படுற நிறுவனம். சிறிய முன்னேற்றமும் இன்வெஸ்டர் ஸ்பெகுலேஷனுக்கு காரணமாகும். கேபிள் சொல்யூஷன்ஸ் கட்டடத் தொழில் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டருக்கு தேவையான கம்பிகள், கேபிள்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் டிமாண்ட்வால இன்வெஸ்டர் மூவ் பண்ணிருக்கலாம். சந்தை நிலைமை குறிப்பு, மார்க்கெட் சென்டிமெண்ட். இந்த பங்குகளின் உயர்வு சாதாரணமானது இல்லை. சில பங்குகள் இன்வெஸ்டர் எக்ஸ்பெக்டேஷன்னால, சில பங்குகள் ரூமர்ஸ்னால, சில பங்குகள் பெரிய வால்யூம்னால உயர்ந்திருக்கலாம். இதை ஒரு பாசிட்டிவ் சிக்னல் ஆவும் டெக்னிக்கல் பிரேக்அவுட் ஆவும் நாம பார்ப்பது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிய சொல்லும் வகையில் இருந்ததுன்னு நம்புறேன். இந்த மாதிரி சந்தை மேலோட்டங்களை தமிழில் தொடர்ந்து உங்களுக்கு கொண்டு வரப்போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி.